சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் வீட்ல இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நெறைய பேர் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், வெளியில விக்கிற பேக்கெட் பிஸ்கெட்ஸ வாங்கி கையில குடுத்துர்றோம். அந்த பிஸ்கெட்ஸில ஒண்ணுமே இல்லங்க. ஆனா அதே பிஸ்கெட்டையே ஹெல்த்தியா மாத்தி நம்ம குடுத்தோம்னா, உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு அத தான் செய்ய போறேன். சால்ட் பிஸ்கெட் இருந்தா வாங்கிக்கிறங்க. கொரியன் சட்னி. இந்த சட்னி நான் ஏற்கனவே கொரியன் சாண்ட்விச் வீடியோல போட்டிருக்கேன். இந்த சட்னி எப்படி செய்றதுன்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கேங்க. அதோட லிங்க்க குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கங்க. அந்த சட்னிய இந்த பிஸ்கெட் மேல அப்ளை பண்ணிருங்க. மாயோ, கெச்சப்போ யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அது மேலே வெள்ளரிக்காய், தக்காளி இதையெல்லாம் வட்ட வட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்லைஸ் சீஸ் அதையும் சேர்த்துக்கிறங்க. மறுபடியும் இன்னொரு பிஸ்கெட்டில் அதே சட்னி அப்ளை பண்ணி அது மேலே மூடிட்டிங்கன்னா சூப்பரான பிஸ்கெட் சாண்ட்விச் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா பொடி பொடியாக வெள்ளரிக்காய், தக்காளியெல்லாம் கட் பண்ணி சீஸை துருவியும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரியும் நீங்கள் பிஸ்கெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா அவங்க பெரியவங்களானாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த பிஸ்கெட் சாண்ட்விட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க.